ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள், அப்டேட், நியூஸ், ரூமர்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம ஷேமஸை பற்றி பார்க்கலாம். 2025 டிசம்பர் பார்த்திங்கன்னா WWE நடத்திய ஜான்சனாவுடைய லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டில் ஷேமஸ் பங்கேற்கும் போது அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேமஸை அந்த மேட்சிலேருந்து கலத்தி விட்டுட்டாங்க. ஷேமஸ் அதனால் பார்த்திங்கன்னா இன்ஜுரியில் போயிட்டார். கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவர் போனது டிசம்பர் மந்த், இப்போ ஜூன் மந்த் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை, ஷேமஸை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு கிடைக்காம இருந்தது. பட் ஆனால் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஷேமஸ் மெடிக்கலி கியூர் ஆகிட்டாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருந்தது. அதுக்கப்புறமா முழுக்க ஷேமஸ் பார்த்தீங்கன்னா ஜிம்மிலேயே இருக்கிற மாதிரியான வீடியோ தான் போட்டுகிட்டே இருந்தார். ஒர்க் அவுட் பண்ணி தன்னுடைய லூஸான உடம்பை, ஏன்னா உடம்பு சரியாமல் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டார், உடம்பு பெருத்து போயிருக்கும்ல, அதனால் லூஸாக இருக்கிற உடம்பை பழையபடி பார்த்தீங்கன்னா டைட் பண்ணார் ஜிம்முக்கு போய். இப்போ தான் 100% ஃபிட்டாக இருக்கிறதாகவும், நான் மீண்டும் ரிட்டனுக்காக காத்துட்டு இருக்கிறேன், எப்போ வேணாலும் WWE கூப்பிட்டா நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேமஸே பார்த்தீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ WWE ஷேமஸுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி இருந்ததுன்னா அவரை கூட்டிகிட்டு வரலாம். என்னப்பா அவருக்கு தான் இன்ஜுரிலாம் சரியாயிருச்சு, அப்போ இந்த வாரம் நடக்கப்புறம் ஸ்மாக்டவுன்லேயோ ராலையோ அவர் கூட்டிகிட்டு வரலாமே. அப்படி கூட்டிகிட்டு வர மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா WWEட்ட அப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வராமல் வச்சுருப்பாங்க, ஏன்னா ஸ்டோரி இல்லைன்னு. மேபி ஷேமஸை பெண்டாக்கு எதிராக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக கொண்டு போகலாம் அப்படின்னு ஒருவேளை WWE நினச்சாங்கன்னா ஷேமஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா அந்த ஆள் இது வரைக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை மட்டும் தான் வெற்றி பெறல, வெற்றி பெற்ற கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வருவார். சரி, ஷேமஸுக்காக ரிட்டனுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த கமெண்ட் செக்ஷனில் ஹைப் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது, நிறைய பேர் பண்ணுவீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். WWE பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்லர்ஸை தொடர்ந்து வீக்லி அதாவது தற்போதைக்கு நடக்கிற சுச்சுவேஷனில் வீக்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள காட்ட மாட்டேங்காங்க. எஸ், நான் ராண்டி ஆட்டனை பற்றியும் ட்ரூ மாக்கிண்டரை பற்றி தான் பேசுகிறேன். ராண்டி ஆட்டனை WWE பார்த்தீங்கன்னா போன வாரத்திலிருந்து அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்மாக்டவுனில், நான் வரல. இந்த வாரம் ஸ்மாக்டவுன்லையும் ராண்டி ஆட்டனை அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இந்த அட்வர்டைஸ் அப்படிங்கிறது WWE பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தே பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற பல நாடுக்கு போய் அங்கே தான் ஸ்மாக்டவுன் ட்ரா லைவ் ஷோலாம் நடத்துகிறாங்க. அதாவது இன்னும் WWE பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியை விட்டு வெளியே போகலை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு யூரோப் கண்ட்ரி தான் லைவ் ஷோ நடத்துவாங்க. அப்போது இந்த வாரம் ஸ்மாக்டவுனையும் நம்ம சனிக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டு 11:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை லைவாக போடுவாங்க. ஸோ நீங்கள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனே முடிஞ்சிருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சரி, இப்போ மெயினான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ராண்டி ஆட்டனையும் ட்ரூ மாக்கிண்டரையும் WWE தொடர்ந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி அவங்களுடைய ஹிட்டருக்கான இண்டிங்கை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால இந்த வாரமோ இல்லாட்டா அடுத்த வாரமோ இவங்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரூ மாக்கிண்டருக்கு இன்ஜுரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து சண்டை போட்டார், WWEக்கு நல்ல ஸ்டோரியை கொடுத்தாரு, சாம்பியனாகவும் இருந்தார். அவருக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைப்பட்டது. அதனால் WWE பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் அவர் ஜேக்கப் ஃபாட்டியிடம் தோற்றதுக்கப்புறமா ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. ஜேக்கப் ஃபாட்டிகிட்ட தோற்றதுக்கப்புறமா ஜேக்கப் ஃபாட்டு ரோமன் கூட 2 தடவை மோதிட்டார். கிட்டத்தட்ட 2 மாதம் 60 நாள் பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டரும் ரெஸ்ட் எடுத்துட்டார். இதுக்கும் மேலே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு WWE விடுவாங்களான்னு தெரியல. அதனால் அவர் ரிட்டர்ன் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் வைப்பர் ராண்டி ஆட்டனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் WWE பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அட்வர்டைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்படி அட்வர்டைஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ராண்டி ஆட்டன் WWEல பார்த்தீங்கன்னா வர்றது எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அவர் மெடிக்கலி கியூரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ராண்டி ஆட்டன் தரப்புலேருந்து நமக்கு கிடச்சிருக்கிற மெடிக்கல் அப்டேட், அவருக்கு உடல் ரீதியாக பலவிதமான இன்ஜுரிஸ் இருக்குது. அந்த இன்ஜுரியெலாம் குணமடையணும் அப்படின்னா பல நாட்கள் ஆகும். அதனால் அவர் மெடிக்கலி கியூர் இல்லை அப்படிங்கிற செய்தி கிடச்சிருந்தது. அதுவும் டாக்டர்ஸ் அவர் RKO மூவ் யூஸ் பண்ணாதீங்க, RKO மூவ் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் உங்கள் முதுகு பெண்ட் ஆகும், இது கோமா ஸ்டேஜுக்கு கூட கொண்டு போகும். அதாவது முதுகு தண்டு வடம் இடம் மாறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நரம்பு சேதம் அடைஞ்சிருச்சுன்னா
உடலில் இருக்கிற எல்லா நரம்புமே பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா விரைச்சிக்கிறோம். அப்புறம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உடம்புல வந்து கோமா ஸ்டேஜி சொல்லுவோம்ல அப்படியும் போகலாம். இல்லாட்டா உடல் விரைப்புத்தன்மை, அதாவது கை கால் இழுத்துக்கிட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கூட ஏற்படலாம். ஸோ அதனால் ராண்டி ஆர்டன் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சண்டை போடணும். குறிப்பாக ஆர்கேஓ மூவை யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். ராண்டி ஆர்டனை பற்றி நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். ராண்டி ஆர்டன் கிட்ட பவர்ஃபுல்லான மூவ் ஆர்கேஓ அப்படிங்கிறது மட்டும் இல்லாவிட்ட பன்கீக் அப்படிங்கிற மூவ் இருக்குது. மேபி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். சரி, ராண்டி ஆர்டன் ஒரு ரிட்டனுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க? தொடர்ந்து டபிள்யூடபிள்யூ அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் காட்ட மாட்டுக்காங்க. சரி, எப்போ தான் காட்டுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ரோமன் ரெயின்ஸுக்கு நைட் ஆஃப் சாம்பியனில் என்னப்பா திட்டம், என்ன மேட்ச் இருக்குது? ரகுமான் பையா நீ ஒரு அப்டேட்டு கூட கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி அப்டேட்டு அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே கொடுக்க முடியும். எனக்கு கிடைச்சிருக்கிற செய்திப்படி பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியனில் ரோமன் ரெயின்ஸ் சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு நைட் ஆஃப் சாம்பியனில் ஸ்டோரி இல்லையா. ஆனால் சவுதி அரேபியா ஃபேன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு மேட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறதுனால அவர் அஃபிஷியலி இதுக்கு முன்னாடி போஸ்டரில் அட்வர்டைஸ் செய்யப்பட்டதுனாலையும் ரோமனுக்கு ஒரு 50% மேட்ச் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வீக்லி ஸ்மாக் டவுன் ராக்கு வந்து அவர் வந்து ஸ்டோரியை டெபிட் பண்ணாமல் இந்த வாரம் வந்து மண்டே நைட் ராக் ரோமன் வந்தார்ல, இந்த வாரம் வரமாட்டார். சரிங்களா? ஆமாம் கைஸ், ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் மண்டே நைட்டாக வரமாட்டார். ரோமன் இல்லாத மண்டே நைட்டால் அவருக்கு ஸ்டோரி எப்படி பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஓஹோ, நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுதுனால, அதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுனால நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கடமை, அதனால் நான் சொல்கிறேன். அதாவது இந்த மேட்ச்சில் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைனுக்குள்ளே, அதாவது ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமனுக்குமான பிணைப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு டாக் டீம் மேட்ச் நடத்த போகிறாங்க. அதுவும் யாரு கூடனா சோலோ சிகாவா டாமா டாங்கா கூட அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஓ, அது டாலா டாங்கல்ல, பேரை மாற்றி தொலைங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குது. நானும் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரி, டாலா டாங்கா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நடந்து முடிஞ்ச கிளாஸ் இன் இட்டாலியில் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் சைடு வந்து சோலோ சிகாவும் டாமா டாங்காவும் நின்றுருப்பாங்க, கூடவே டாலா டாங்காவும் நின்றுருப்பார்ல. இவங்க இந்த இடத்துல வந்து நின்றுருக்கும் போது டபிள்யூடபிள்யூ வந்து சும்மா நிற்க வைக்கல, ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டோரிக்காகவும் ஒரு மேட்சுக்காகவும் தான் நிற்க வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்டோரி மேபி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிமாக இருக்கலாம். அதாவது இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரோமனையும் ஜேக்கப் ஹார்ட்டையும் நைட் ஆஃப் சாம்பியனில் சேலஞ்ச் பண்ணால் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்ச் நடக்கும். ஏன்னா ஜேக்கப் ஹார்ட்டுவை இப்போதைக்கு சோலோ சிகாவை நிறைய விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் கூட சேர்ந்துட்டாரு. அப்படிங்கும்போது டேரெக்டாகவே சோலோ சிகாவா ரோமன் ரெயின்ஸையும் ஜேக்கப் ஹார்ட்டையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி சேலஞ்ச் பண்ண வேண்டாம். சும்மா ஜேக்கப் ஹார்ட்டுவை பார்த்து இல்லாட்டா ஜிம்மி ஜே ஊசோவை பார்த்தே சேலஞ்ச் பண்ணால் நைட் ஆஃப் சாம்பியனில் நடக்கும். அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் தேவையில்லை. அதனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் த பர்ஃபெக்ட். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் எப்படி நைட் ஆஃப் சாம்பியனில் மேட்ச் இருந்தாலும் டைட்டில் ரீட்டைன் பண்ணுவார் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவருக்கான ஆப்போனண்ட்டும் இப்போதைக்கு நைட் ஆஃப் சாம்பியனில் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான முடிவை டபிள்யூடபிள்யூ எடுத்திருக்கிறாங்க. அதாவது எடுத்தால் நல்லாயிருக்கும். பிளட் லைன் வெர்சஸ் பிளட் லைன், அதுவும் சோலோ சிகாவும் டாலா டாங்கவும் இணைந்து ஒரு மேட்ச் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஜேக்கப் ஹார்ட்டு ரோமன் ரெயின்ஸ் மேலே இருக்கிற விசுவாசத்தில் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மையப்புள்ளியாக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சரி, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ அப்படி தான் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.